இந்த புத்தகம் என்ன சொல்ல வருதுங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கும் நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கு. ஏன்னா, இது சில கதைகள் பார்த்தீங்கன்னா, இதுதான் கதை அப்படின்னு நம்மளால எளிதா புரிஞ்சுக்க முடியும். அதோட கதையோட்டத்திலே போய் இதுதான் கதை, இதுதான் எழுத்தாளர் சொல்ல வருகிறார் அப்படின்னு சில கதைகள் நமக்கு புரியும். இன்னும் சில கதைகள் பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோமோ, அந்த போக்கிலேயே நம்மள விட்டு கடைசியில அவங்க என்ன சொல்ல வராங்களோ அத புரிய வைக்கிறது. இது வந்து இந்த நாவல் வந்து 2வது வகையை சார்ந்ததுன்னு சொல்லலாம். இந்த கதையை படிக்கும்போது முக்கியமா பிரபஞ்சன் அவர்கள் இதுல ஒரு குறிப்பு குடுத்திருக்காரு. இந்த கதை வந்து எம்விவி அவர்களுடைய 20 ஆண்டு கால அனுபவம். ஏன்னா அவரு 20 ஆண்டு காலம் இந்த காது பிரச்சனையோட கஷ்டப்பட்டு அதை தான் ஒரு கதையா எழுதியிருக்காருன்னு சொல்லியிருக்காரு. மேலும் அவர் சொல்றாரு, எம்விவி அவர்கள் தன்னுடைய உடலையே குருஷேத்திரமாக்கி நன்மைக்கும் தீமைக்கும் போர் நடப்பதை பார்க்குற மாதிரி இந்த உருவகப்படுத்தப்பட்டிருக்கு இந்த நாவல் அப்படின்னு சொல்றாரு. நமக்கு இதை படிக்கும்போது அப்படிதான் புரியுது. அதாவது தனக்குள்ள நடக்கும் போராட்டங்களையே தானே ஒரு சாட்சியாக இருந்து அதை பார்த்தால் எப்படி இருக்கும், அப்படி இருக்குது இந்த நாவல். இதுல நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கலாம். ஒன்று, இதை நன்மைக்கும் தீமைக்குமான போராட்டமா பார்க்கலாம். இல்லைன்னா நம்மளோட நசிந்த அகத்தின் உணர்வுகளோடு ஒரு ஆன்மீகத்தை நோக்கிய பயணம் போகும்போது டெய்லியில நம்ம சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளாக இருக்கலாம். இல்லைன்னா நமக்குள்ளேயே வந்து எப்போவுமே ஒரு ஒரு குரல் கேட்குற மாதிரி இருக்கும். ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணும்போது இது சரின்னு சொல்லி ஒரு குரலும், இது தப்புன்னு சொல்லி ஒரு குரலும் கேட்குற மாதிரி இருக்கும். அந்த குரல்களுக்கு நடுவில் இருக்கிற ஒரு வாதமாக கூட இந்த நூலை வந்து பார்க்கலாம். இது வந்து ஒரு 2 விஷயங்களுக்கு இடையில் நடக்கிற ஒரு போராட்டம்னு சொல்லலாம். இப்படி பட்ட ஒரு வித்தியாசமான கதையமைப்பை கொண்ட நாவல் இது.